நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். வாய மூடுறா. இதுக்கு மேல ஏதாவது பேசினா நடக்கிறதே வேற. தப்பு பண்றடா. பெண் பாவம் பொல்லாதது. அதுவும் அமுதா மாதிரி ஒரு ஒழுக்கமான பொண்ணை பத்தி தப்பா பேசுறது ரொம்ப பெரிய பாவம். எந்த ஜென்மத்திலும் அதுக்கு விமோச்சனம் கிடையாது. போடா, போய் அவங்க ரெண்டு பேர்கிட்ட தெரியாம பேசுன மன்னிப்பு கேளு. நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? தரங்கட்ட விட்ட மன்னிப்பு கேட்கற அளவுக்கு நான் உன்னை தாழ்ந்து போயிடல. ஏன் கண்ணு முன்னாடி என் புருஷன் அடிக்கிறீங்களா? வாய மூடுறீங்க. ஓடா போட்டு பொறுமையா இருந்தா ஏகிட்டே அவளை பத்தி தப்பா பேசுறியா? ஏண்டா, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவ எவ்வளவு துடிச்சான்னு எனக்கு தெரியும்டா. உன் மேல அளவுக்கு மீறி அன்பு வச்சிருந்தவளுக்கு நீ கொடுக்கிற மரியாதை இவ்வளவுதானா? அவ பக்கமே பேசுறீங்களே. எங்க கல்யாணத்துக்கு எடுத்து தானே இந்த கல்யாணத்தை நடத்திக்கிட்டா அவ. அவ அவ்வளவு சுயநலமா இருக்கும்போது நான் எதுக்கு அவளுக்கு மரியாதை கொடுக்கணும்? என்னடா, அவ உன் பக்கத்துல இருக்காங்கிற மயக்கத்துல பேசுறியா? அமுதா உன்னை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டது சரின்னு சொல்லல. ஆனா ஆண்டவனா பார்த்து உனக்கு அவ்வளவு நல்ல பொண்டாட்டியை கொடுத்திருக்க. அதோட அருமை தெரியாம அவளை தூக்கி எறிகிற பாரு. அதுக்கான பணம் ஒரு நாள் கண்டிப்பா நீ அனுபவிக்க போற. நீங்க சொல்றது ரொம்ப நல்லா இருக்குங்க. முறைப்பாடு வச்சுட்டாங்கன்னு புருஷனையே தூக்கி எரிஞ்சிட்டு போனவ தானே அவ. அந்த ஓடு காலிய என்ன விட ஒசத்தின்னு சொல்றீங்களா? அக்கா, ஓடுக்காலின்னு சொல்ற. உறப்பாடு வச்சதை எதிர்த்து அமுதா வீட்டை விட்டு மட்டும்தான் வெளியே வந்தா. மத்தபடி எந்த சூழ்நிலையிலும் அவ இவனை மறக்கல. ஆனா நீ இவன் உனக்கு இல்லைன்னு சூழ்நிலை வந்தப்போ ரத்னவேலை கல்யாணம் பண்ணிக்க நினைச்ச. மறுபடியும் இவன் உனக்கு கிடைக்கிற மாதிரி வந்தப்ப அவனை விட்டுட்டு இவகிட்ட வந்துட்ட. கட்டிக்க போற புருஷன்கிட்ட இவ்வளவு பச்சோந்தித்தனமா இருக்கிற உனக்கெல்லாம் அமுதா பத்தி பேசுறதுக்கு எந்த அருகதையும் இல்லை. உங்க பார்வைக்கு அமுதா எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம். என்ன பொறுத்த வரைக்கும் இவ கூட சேர்ந்து வாழதான் ஆசைப்படுறேன். தயவு செஞ்சு நிம்மதியை வாழ விடுங்க. நல்லா வாழ்ந்துங்க, சந்தோஷமா வாழ்ந்துங்க. ஆனா இவ கூட நீ நிச்சயமா வாழ முடியாதுங்க. என்னடா பாக்குற? இன்னொருத்தியோட வாழ்க்கையை அழிச்சிட்டு நீ எல்லாம் நல்லா வாழ்ந்துட முடியும்னு நினைக்கிறியா? இன்னும் ஏன் இங்க நினைக்க? ஏய் நில்லுடா. இதுக்கு மேல இவன் கட்ட தாலி தேவையான நீய முடிவு பண்ணிக்க. ஐயோ, நான் சொல்றது கேளு. என் அக்கா மேல சத்தியமா சொல்றேன்,
அமுதாவை நான் நல்லபடியா பாத்துக்குவேன். கும்பிடுற சாமியை விட என் அக்காவை நான் பெருசா மதிக்கிறேன். தேகல்ல நீ இந்த தாலியை கட்டினவருக்கு இதோட அருமை தெரியாம இதை அசிங்கப்படுத்தினதுக்கு அப்புறம் இது என் கழுத்துல இருந்துச்சுன்னா எனக்கு தான் கேவலம். பிடிங்க. என்னங்க வாங்க போலாம். உன்னையும் அமுதாவே சம்பந்தப்படுத்தி பேசுறதுக்கு அந்த பாவிக்கு எப்படியா மனசு வந்தது? இப்படியே ஒரு பொண்ணை பத்தி 4 பேத்துக்கு முன்னாடி அசிங்கமா பேசுவான். அவனுக்கு எப்படியாவது அமுதாவை டைவர்ஸ்க்கு சம்மதிக்க வைக்கணும். அதுக்கு என்ன பயன்படுத்திக்கிட்டான்? மனசுலாப்பா அவன் அவ்வளோ நல்ல பொண்ணை போய் எவனாவது டைவர்ஸ் பண்றதுக்கு நினைப்பானா? எப்படிமா அமுதாவை பார்க்காமலே நல்ல பொண்ணுன்னு சொல்ற? இது ஒன்னும் பெரிய விஷயம் இல்லப்பா. இவ்ளோ கேக்குறியே, விவாகரத்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்த அந்த பொண்ணு தான் புருஷன் அசிங்கமா பேசிட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக அவனையும் தூக்கி எறிஞ்சிட்டால. உண்மையிலேயே அவதாண்டா மானம் உள்ள பொண்ணு. அப்படிப்பட்டவன் நல்லவளா தான்ப்பா இருக்க முடியும். இருந்து என்ன பிரயோஜனம்? அப்படிப்பட்டவங்களுக்கு தானே நிறைய பிரச்சனை வருது. வந்தா வந்துட்டு போட்டோம், எல்லாம் நல்லதுக்கு நினைச்சுக்க வேண்டியதுதான். இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வந்ததுனால தானே அமுதாவோட புருஷன் எவ்வளவு மட்டமானவன்னு அந்த பொண்ணு புரிஞ்சுக்கிடுச்சு. அவளுக்கு தகுதியான புருஷன் அவன் இல்லப்பா, நீதான். அறிவு இருக்கா உனக்கு? என்ன பேசுறது ஏது பேசுறது உனக்கு தெரியாது? வாய்க்கு வந்தபடி எல்லாம் உளறிட்டு இருக்காத. நான் ஒன்னும் வளரலடா. நம்மள அறியாமலே நம்ம உள் மனசுக்கு ஒண்ணு தோணும். அது சரியாத்தான் இருக்கும். அமுதாவோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு நீ இந்த அளவுக்கு வேதனைப்படுறத பாக்கும்போது உன்னால தாண்டா அவளை நல்லபடியா வச்சுக்க முடியும். ஏமா, அந்தஸ்துன்னு ஒரு விஷயம் இருக்கு. அந்த விஷயத்தை நீ யோசிக்கவே இல்லையா? அமுதா வசதியான வீட்டு பொண்ணு, படிச்ச பொண்ணு. ஆனா நான் அப்படி இல்லையே. படிப்பும் கிடையாது, பெருசா வசதியும் இல்ல. அப்படிப்பட்ட என்ன போய் அமுதாவோட சேர்த்து வச்சு பேசுறியே, இது உனக்கே நியாயமா இருக்கா? என்ன பெருசா நியாயத்தை கண்ட நீ? அந்த பொண்ணு விவாகரத்து பண்ணவன் பெரிய குடும்பத்தை சேர்ந்தவன் தான், நல்லா படிச்ச பையன் தான். ஆனா அமுதாவை புரிஞ்சுக்கிற மனசு அவனுக்கு இருந்துச்சா? இல்ல இல்லப்பா, உனக்கு தான் ரசை இருக்கு. இந்த தகுதிக்கு முன்னாடி வேற எந்த தகுதி நிக்க முடியாது கண்ணு. அம்மா, உன் புள்ள உனக்கு வேணா வசதியா தெரியும், அது மத்தவங்களுக்கு தெரிஞ்சிடாது. நீ பாட்டுக்கு அவங்க வீட்டுக்கு போய் எதையாவது கேட்டு வைக்காத. அப்புறம் நாம தான் அசிங்கப்பட்டு நிக்கணும். அது இல்லடா, அந்த செல்லம்மா தான் உன் மேல பாசமா இருக்காங்கல்லப்பா. அது மட்டும் இல்ல, அவங்க உனக்கு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாங்கல்ல. அந்த புண்ணியவதி கிட்ட போய் என் மனசுல இருக்கிறத சொன்னா வேண்டான்னு சொல்ல போகுது. அம்மா, நாமளா எதையாவது முடிவு பண்ணிட்டு போய் கேட்டு ஏன் அவங்க மனசை சங்கடப்படுத்தணும்? அவங்க மனசுல அப்படி ஒரு எண்ணம் இருந்தா அவங்களாவே சொல்லுவாங்க. அப்படி சொல்லலன்னா? அப்படி ஒரு எண்ணம் அவங்களுக்கு இல்லன்னு புரிஞ்சுக்கிட்டு அமைதியா இருந்துட வேண்டியதுதான். பேசாம வேலையை பாருமா, நான் கார்மெண்ட்ஸ் போயிட்டு வரேன்.
அந்த மணியரசு கோர்ட்ல இவ்வளவு மட்டமா நடந்ததுக்கு அப்புறமும் நான் பொறுமையா இருந்தா தப்பா போயிடும். இப்போவே போறேன், அவனை உண்டு பண்றேன். என்னங்க நீங்க? நான் தான் கோர்ட் வாசல்ல நிக்க வச்சு அவனை கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டுட்டேன். நீங்க என்ன போய் பண்ண போறீங்க? என் தங்கச்சியை தப்பா பேசினவன கண்டம் துண்டமா வெட்டி போட போறேன். வெட்டிட்டு ஜெயிலுக்கு போறியா? முண்டா அறிவு இருக்கடா உனக்கு? என்ன பேச்சு பேசுற? உணர்ச்சி வசப்படாம உட்கார்ந்து யோசிச்சு பேசுவோம். இதுக்கு மேல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அமுதா, நீ கவலைப்படாத. என்னி ஒரே மாசம் ஒரு நல்ல பையனா பார்த்து நானே உன்னை கட்டி வைக்கிறேன். என்ன இப்ப நான் உன்கிட்ட எனக்கு வேற கல்யாணம் பண்ணிவே நான் கேட்டேனா? நானே நொந்து போயிருக்கேன். ஏன்டா என்ன இன்னும் நோக்கடிக்கிற? அமுதா, இந்த நேரத்துல நான் உன்னை குத்தி காட்டுறேன்னு மட்டும் நீ நினைக்காத. மணியரசன் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு பிடிவாதமா இருந்தப்ப அவன் கவிதாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருந்தான். நீ தான் கட்டாயப்படுத்தி அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. இப்ப என்னாச்சுன்னு பாத்தியா? என்ன நீ பேசுறீங்க நீங்க? கவிதா இப்ப வந்தவ. சின்ன வயசுல இருந்து மணியரசு மாமா கூட நான் சேர்ந்து வளர்ந்தவ. நியாயப்படி பார்த்தா நான் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுதான் சரி. யார சொல்லியும் குத்தம் இல்ல. இப்படிதான் நிறைய வீட்டுல கல்யாணம் பண்ணிக்கிறவங்களுக்கு பிடிக்கலன்னா கூட கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. அது எப்படியோ முடிஞ்சு போகுது. ஆனா உன் விஷயத்துல அப்படி இல்லம்மா. எல்லாரும் பேசி முடிவு பண்ணி கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி வச்சோம். அது இப்படி ஆயிப்போச்சு. அந்த மணியரசி எப்படியாவது மாறுவான்னு பார்த்தேன். அவன் அந்த கவிதா பேச்ச கேட்டு கடைசி வரைக்கும் மாறாம போயிட்டான். அத தெரிஞ்சுதான் நேத்தே டைவர்ஸ்க்கு கையெழுத்து போடுன்னு நான் இவகிட்ட சொன்னேன். ஆனா நான் சொன்னது யாருமே காதல வாங்கிக்கலையே. அமுதாவை மணியரசி இவ்வளவு கேவலப்படுத்தான் தெரிஞ்சிருந்தா நேத்து நீ சொன்னதுக்கு நான் ஒத்துக்கிட்டு இருப்பேன். ஆமா சித்தப்பா, நானும் நேத்து தப்பான முடிவு எடுத்துட்டேன். அமுதாவோட அருமை தெரியாதவன் எக்கேடு கெட்டு போனா நமக்கு என்னன்னு விட்டு தள்ளணும். அவன் ஒரு சாக்கடன் தெரியாம கல்ல தூக்கி போட்டது கடைசியில நம்மளையும் அசிங்கப்படுத்திருச்சு. தேவையில்லாம அந்த வாசுவ வேற பாவம் அந்த மணியரசு தப்பா பேசிட்டான். அத கேள்விப்பட்டோண்டு வாசு அப்படி கூனி குறுகி போயிட்டான். நல்ல வேலைமா, வாசு அண்ணன் தம்பியோட பிறக்கல. கடற்கரை சோழ மாதிரி 2 பேர் இருந்தா அவனும் மணியரசா மாறி இருப்பான். அமுதா, நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை உனக்கு கிடைக்காம போச்சுன்னு வருத்தப்பட வேண்டாம். நீ விருப்பப்பட்டது கிடைச்சா சந்தோஷப்படு, கிடைக்கலையா ரொம்ப சந்தோஷப்படு. விருப்பப்பட்டது கிடைக்கலனா எப்படி ரொம்ப சந்தோஷமா இருக்க முடியும்? மேலோட்டமா பார்த்தா அப்படிதாங்க தெரியும். நம்ம ஆசைப்பட்டது கிடைக்கலனா நம்ம சரியான விஷயத்துக்கு ஆசைப்படலைங்கிறது தான் அர்த்தம். அதை விட ஆண்டவன் இன்னும் நல்ல விஷயத்த பார்த்து கொடுப்பான்னு நம்பணும். அப்படி நம்பிக்கையோட நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தா நிச்சயமா நம்ம ஆசைப்பட்டதை விட நல்லதா அமையும். செல்லம்மா, இந்த தத்துவம் எல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், ஆனா நடைமுறைக்கு ஒத்து வராது. கண்டிப்பா ஒத்து வருங்க. நீங்க அமுதா விஷயத்துல நான் சொல்றது நடக்குதா இல்லையான்னு பாருங்க. பாருங்களே. அமுதா, நீ ஹாஸ்டலுக்கெல்லாம் போக வேண்டாம். ஒரு 2 நாள் இங்கே இரு, சரியா? இங்கே இருமா. சரி, நான் ஃபேக்டரி வரைக்கும் போயிட்டு வரேன். இங்கே இரு. லிவர், லங்ஸ் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு டெய்லி ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ற பழக்கம் உண்டா? டாக்டர், மம்மிக்கு ட்ரிங்க்ஸ் சாப்பிடலன்னா தூக்கமே வராது. கோவப்படாதீங்க மம்மி. டாக்டர்ஸ்ட உண்மையா சொன்னாதான் அவங்களால உங்களுக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். இப்ப இருக்கிற மாடர்ன் கல்ச்சர்ல லேடிஸ் எல்லாம் ட்ரிங்க்ஸ் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க ஒரு நாளைக்கு 2 பேக் சாப்பிடுவீங்களா? டாக்டர், 2 பேக்னா அம்மாவோட லிவர் இப்படியே டேமேஜ் ஆகும். மம்மி ஒரு ஃபுல் எடுத்தாங்கன்னா முடிக்காம எந்திரிக்க மாட்டாங்க டாக்டர். ஃபுல் பாட்லா? அது ரொம்ப தப்பு மேடம். நல்லா சொல்லுங்க டாக்டர். நானும் எவ்வளவு சொல்லி பார்த்துட்டேன், ஆனா இவ குடிக்கிறத நிறுத்தவே மாட்டேங்கிறா.
யோ டாக்டர் கிட்ட என்ன பத்தி போட்டு கொடுக்குறியா? அவர் மேல ஏன் கோவப்படுறீங்க? அவர் சொல்றதை நீங்க முன்னாடியே கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிரிட்டிக்கல் கண்டிஷனே வந்திருக்காது. இப்ப என்ன டாக்டர், என்ன குடிக்க வேண்டாம்னு சொல்றீங்களா? ஆமா, இனிமே நீங்க குடிச்சீங்கன்னா அது உங்க உயிருக்கே ஆபத்தா முடியும். நான் எழுதி தர மெடிசன்லாம் ரெகுலரா சாப்பிட்டு வாங்க. உங்களுக்கு உடனே குணமாயிடும்னு சொல்ல முடியாது. ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றத சுத்தமா நிறுத்தி மெடிசனை கரெக்டா சாப்பிட்டீங்கன்னா தான் உங்க ஹெல்த்ல கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிக்கும். சரியா? ஒன் மந்த்துக்கு டேப்லெட் எழுதிருக்கேன், கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. என்ன முடிஞ்சதும் திரும்பவும் செக்கப் கூட்டிட்டு வாங்க. நர்ஸ். எஸ் மேடம். இந்த இன்ஜெக்ஷனை உங்களுக்கு போடுங்க. சரிங்க மேடம். இன்ஜெக்ஷன் போட சொல்லிருக்கேன் சார். போட்டுக்கிட்டு இன்னைக்கு இவங்க ஃபுல்லா ரெஸ்ட் எடுக்கணும். சரி சரி. ரொம்ப நன்றி. இன்ஜெக்ஷனை வாங்கிட்டு வந்துடுறேன் சார். என்ன டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு கேட்டேன். காதை திறந்து கேட்டுட்டு தான் இருந்தேன். என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்தது ட்ரீட்மெண்ட் எடுக்க இல்ல, அவமானப்படுத்துறதுக்கு. என்ன பேசுற நீ? என்னைக்காவது நான் அவமானப்படுத்துற மாதிரி நடந்திருக்கேனா? அப்படி பார்த்தா நீங்க தான் டாடியை இன்னைக்கும் அவமானப்படுத்திட்டு இருக்கீங்க. சுரேஷ், அவளே உடம்பு முடியாம இருக்கா, ஏன் மனசை நோக்கடிக்கிற? போதும், வாங்க வீட்டுக்கு போலாம். இன்ஜெக்ஷன் போட்டு தான் போகணும்னு டாக்டர் சொல்லிருக்காங்கல்ல. இன்ஜெக்ஷன்லாம் வேண்டாம், நான் நல்லதா இருக்கேன். சாதாரணமா மயங்கி விழுந்ததுக்கு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. தேவையா டாடி உங்களுக்கு இதெல்லாம்? மயக்கம் போட்டவங்கள அப்படியே விட்டுருந்தீங்கன்னா அவங்களே மயக்கம் தெளிஞ்சு போயிருப்பாங்க. கூட்டிட்டு வந்தீங்களே பாருங்க. என்னடா என்ன பார்த்தா உனக்கு வர வர கிண்டலா போச்சா? இருக்காதா? முன்னெல்லாம் குடிச்சிட்டு மயங்குவீங்க, இன்னைக்கு குடிக்கிறதுக்கு முன்னாடியே மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்க. சுரேஷ், நானே அவளுக்கு என்னாச்சோ ஏதாச்சும் பயந்து போய் கிடக்குறேன். என்னடா பேசிட்டு இருக்க? என்னையா நான் செத்து போயிடுவேன்னு பயந்தியா? பேசுறேன். மேடத்தை கூப்பிட்டு வாங்க, இன்ஜெக்ஷன் போட்டுடலாம். போ வா. வாங்க மேடம். கடவுளே, முதல்ல எங்க மம்மி கிட்ட இருந்து எங்க டாடியை காப்பாத்து. சரிப்பா, ஓகே. அண்ணே, டேய் மணியரசு, என்னடா ஸ்வீட் பாக்ஸ்ல என்ன விஷயம் சொல்றேன். இதுல என்னடா சஸ்பென்ஸ்? கொடுங்க. அமுதா கிட்ட இருந்து எனக்கு டைவர்ஸ் கிடைச்சிருச்சு. அமுதா தான் டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன் நட முடிச்சிட்டு இருந்தாளே. அதெல்லாம் ஏன்னு கேக்குறீங்க? டைவர்ஸ் கிடைச்சிருச்சு. நாங்க நடந்த எல்லா பிரச்சனையும் மறந்துட்டு டைவர்ஸ் கிடைச்ச சந்தோஷத்தை மட்டும் கொண்டாடலாம்னு இருக்கோம். இதுக்கு மேல நடந்ததை கேட்டு எங்களை சங்கடப்படுத்துறாதீங்க. அதான் டைவர்ஸ் கிடைச்சிருச்சுல்ல, உடுக்கல விஷயத்தை மழை மழை பேசிக்கிட்டு. அப்பா குறா ஸ்வீட்டு கொடுங்க. அப்பா எனக்கு வேண்டாப்பா. உங்களுக்கு எல்லாம் இந்த விஷயத்துல சந்தோஷமா இருக்கலாம், ஆனா எனக்கு இந்த விஷயத்துல சந்தோஷம் கிடையாது. நான் ஏன் எடுத்துக்கணும்? வாழ வேண்டிய வயசுல என் தங்கச்சி பொண்ணு வாழ வெட்டியா இருக்காள. அப்படி இருக்கும்போது நான் இப்படி ஸ்வீட்லாம் சாப்பிட்டு கொண்டாட முடியும்? ஏமாமா, இவ்வளவு நாள் அமுதா மணியரசுக்கு டைவர்ஸ் கொடுக்காம டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தா. அவ ஆட்டத்துக்கு ஒரு முடிவு வந்து இன்னைக்குதான் மணியரசோட வாழ்க்கையே ஆரம்பிச்சிருக்கு. உங்க தங்கச்சி பொண்ணு வாழ்க்கையை நினைச்சு வருத்தப்படுறீங்க. உங்க பையன் மணியரசு, அவன் சந்தோஷம் பிடிக்காத மாதிரியே நடந்துக்கிறீங்களே. அது வேற ஒண்ணு இல்ல முத்தழகி, சம்பந்தி ஒரு வித்தியாசமான கொள்கையை வச்சிருக்காரு. அதாவது இந்த வீடு சந்தோஷமா இருக்கும்போது அவர் சந்தோஷமா இருக்க மாட்டார். அதே சமயம் இந்த வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா அதான் சாக்குன்னு எல்லாரையும் குத்தி காமிச்சு அவரு சந்தோஷமா இருப்பாரு. தாயே சம்பந்தியம்மா, இந்த வீட்டுல ஏற்கனவே குழப்பம் பண்றதுக்குன்னே நிறைய பேர் இருக்காங்க.
நல்லதை சொல்றதுக்கு தான் ஆள் இல்லை. முடிஞ்சா நல்லதை சொல்லுங்க, முடியலன்னா தயவு செஞ்சு அமைதியா இருக்கீங்களா? மணியரசு, அவர் ஸ்வீட் சாப்பிடாட்டி என்ன அண்ணே? இத்தனை நாள் இவன் டைவர்ஸ்க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போதான் கோர்ட்ல டைவர்ஸ் கொடுத்துட்டாங்கல்ல, பேசாம மணியரசு கவிதாக்கு உடனே கல்யாணத்தை முடிச்சிருங்க. ஏன் சொல்ல உடனே அவசரப்படுற? கல்யாணம் பண்றதுன்னா என்ன சாதாரணமா? நிறைய செலவு இருக்குல்ல. ஒரு 3 மாசம் கழிச்சு கல்யாணம் வச்சுக்கலாம். எதுக்கு 3 மாசத்துக்கு தள்ளி போடணும்? நான் கர்ப்பமா இருக்கிறத இப்பவே வயிறு காட்டி கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. நானும் ஒரு சிலர் மாதிரி அபார்ஷன் பண்ணிருந்தேனா? நான் எதுக்கு கல்யாணத்துக்கு அவசரப்பட போறேன்? ஏய் கவிதா, யாரு அபார்ஷன் பண்ணான்னு சொல்ற? அக்கா, இந்த வீட்ல நான் மென்ஷன் பண்ணி சொன்னேனா? நான் ஏதோ பொதுவா தான் சொன்னேன். ஒரு சில பொண்ணுங்க என்ன மாதிரி ஆம்பளைங்களை நம்பி கல்யாணத்துக்கு முன்னாடியே கர்ப்பம் ஆயிடுறாங்க. அப்புறம் ஆம்பளைங்களோட சுயநலத்துக்காக அந்த கர்ப்பத்தை கலைக்கவும் செய்யறாங்க. நான் அதுதான் சொன்னேன். அந்த பொண்ணுங்க எல்லாம் கடைசியில அந்த ஆம்பளையே கதின்னு பொண்டாட்டிங்கிற அந்தஸ்தே இல்லாம திருட்டுத்தனமா வாழவும் பழகிக்கிறாங்க. ஆம்பளைங்களுக்கெல்லாம் அது வசதியா போயிடுது. நான் அப்படிலாம் இருக்க முடியாது. மறுபடியும் ஆரம்பிச்சுட்டா இவ. கேட்டா இதுக்கும் ஒரு விளக்க கொடுப்பா. பேசுறத புரிஞ்சுக்கிறதுக்கே தனியா ஒரு மூளை வேண்டி இருக்கு. சும்மா ஆளாளுக்கு பேசிட்டு இருக்காதீங்க, அவ வாய வேற கலரிக்கிட்டு. இப்ப என்ன, உனக்கு சீக்கிரமா கல்யாணத்தை பண்ணணும் அவ்வளவுதானே? ஆமா மாமா, பெருசா ஆடம்பரமா இங்க கல்யாணம் நடக்கணும்னு அவசியம் இல்ல. ஒரு கோயில்ல கொஞ்சம் சொந்தக்காரங்களோட நடந்தாலே போதும். ஆனா உடனே நடக்கணும். உடனே நடக்கணும்னா எப்படிமா? நாளைக்கேவா கல்யாணத்தை வைக்க முடியும்? ஏன், நாளைக்கு நல்ல நாள் தானே, நாளைக்கே வச்சா போச்சு. என்னங்க இது? நாள்லாம் பார்த்து குறிச்சிட்டீங்களா? என்ன விளையாடுறியா? நாளைக்கு எப்படி கல்யாணத்தை வச்சுக்க முடியும்? அவர் தான் ஏதோ பேச்சு கேக்குறாருன்னா நீயும் நாளைக்கே வச்சுக்கலாம்னு சொல்ற? 2 வீட்லயும் முறையா பேசி நாள் பார்த்து சொந்தக்காரங்களை எல்லாம் கூட்டி வச்ச கல்யாணம் பண்ண போறீங்க? ஏற்கனவே நான் கர்ப்பமா இருக்கேன். அது வெளியே தெரியறதுக்குள்ள கல்யாணம் நடக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். எனக்கு இந்த வீட்டுக்காரங்களும் என் வீட்டுக்காரங்களும் கல்யாணத்துக்கு வந்தா அதுவே போதும். சரி, உன் இஷ்டப்படி நடத்துவோம். நாளைக்கே ஒரு கோயிலை பார்த்து கல்யாணத்தை வச்சிருவோம். சரி விடு கவிதா. மாமா ரொம்ப தேங்க்ஸ் மாமா. எங்க நாளைக்கு நமக்கு தேவையானது எல்லாத்தையும் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி எங்க வீட்ல இன்ஃபார்ம் பண்ணிடலாம். வாங்க. என்ன இவ இவ்ளோ ஃபாஸ்டா போயிட்டு இருக்கா? ஃபாஸ்டா போறவங்க எல்லாம் எங்கயாவது போய் முட்டிட்டு தான் நிக்கணும். இது எங்க போய் முட்டிட்டு நிக்குதுன்னு பாப்போம். டேடி, நீ ஏதாவது மனசுல வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்காத. அபசகுணமா பேசாத. போ உள்ள போ, வேலையை பாரு. உங்க வேலையை ஆரம்பிங்க. ஹலோ, நான் தான் பேசுறேன். தெரியும், சொல்லுங்க. நாளைக்கு சைட்டுக்கு வர மாட்டேன். நீ அங்கிருந்து வேலையெல்லாம் பாத்துக்க. ஏன், வெளியூர் எங்கேயாவது போறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. மணியரசுக்கும் கவிதாவுக்கும் கோவூர் பக்கத்துல ஒரு கோவில்ல கல்யாணம் பண்ண போறோம். ஓ, எங்களெல்லாம் இன்வைட் பண்ண மாட்டீங்களோ? முட்டாள் மாதிரி பேசாத. பொண்ணு எப்படி அங்க கூப்பிட முடியும்? ஏன், அட்லீஸ்ட் ஒரு ஸ்டாஃபாவது இன்வைட் பண்ணலாம்ல. நாங்க வந்து ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டேன், யார்கிட்டயும் பேச மாட்டேன், எஸ்பெஷலி அக்கா கிட்ட. ஓகேவா ப்ளீஸ்? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். ஏற்கனவே மத்தளம் அடிபட்ட மாதிரி 2 பக்கமும் அடிபட்டு இருக்க. நீ வந்து அவளுக்கு சந்தேகம் வந்துடும். சைட்லயே இரு. சரி. ஹலோ, சரியே சரியில்லையே. அமுதா டைவர்ஸுக்கு ஒத்துக்குவாளோ மாட்டோம்னு கடைசி வரைக்கும் பயந்துட்டே இருந்தேன். எப்படியோ அவளை டைவர்ஸுக்கு ஒத்துக்க வச்சு கையெழுத்து வாங்கிட்டீங்க. அண்ணே, அமுதா டைவர்ஸ் கொடுத்ததுக்கே இவ்ளோ சந்தோஷப்படுறீங்களே, இதை விட சந்தோஷமான விஷயத்த சொல்றதுக்காக தான் நாங்க இங்க வந்திருக்கோம். என்ன விஷயம் கவிதா? அத நான் சொல்றதை விட உங்க மாப்பிள்ளையே சொல்லட்டும்.
அப்பதான் இன்னும் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். எதுவா இருந்தாலும் உட்கார்ந்து பேசலாம். உட்காருங்க மாப்பிள்ள. வாங்க மாப்பிள்ள. அது ஒண்ணும் இல்ல மச்சான், அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு கவிதாவை நான் என்னைக்குமே கைவிட மாட்டேன்னு சத்தியம் பண்ணனே, ஞாபகம் இருக்கா? ஆமா. அதை காப்பாத்துற மாதிரி நாளைக்கு கோவூர் கோயில்ல வச்சு கவிதாவை ஊர் அறிய கல்யாணம் பண்ணிக்க போறேன். என்ன 2 பேரும் சந்தோஷப்படுவீங்கன்னு பார்த்தா அப்படியே முகம் மாறிடுச்சு. இல்ல கவிதா, உங்க 2 பேருக்கும் கல்யாணம்னா எங்களுக்கெல்லாம் சந்தோஷம்தான். ஆனா நாளைக்கே உடனே கல்யாணத்தை வச்சுக்கணுமா? அம்மா, இவங்க வீட்லயே நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. நீங்க மட்டும் ஏன் இப்படி தயங்குறீங்க? இல்ல, இப்போ திடீர்னு நாளைக்கு கல்யாணம்னா நம்ம சொந்தக்காரங்களெல்லாம் எப்படிமா கூப்பிட முடியும்? அத்த, எங்க சைட்ல இருந்து எங்க வீட்டு ஆளுங்க மட்டும் தான் வர போறாங்க. அதே மாதிரி உங்க சைட்ல இருந்தும் உங்க வீட்டு ஆளுங்க வந்தா போதும். மாப்பிள்ள, அப்படின்னா நானும் அம்மாவும் மட்டும் தான் வர முடியும். ஏன்னு அப்பாவும் அண்ணனும் வரமாட்டாங்களா? என்னம்மா பேசுற? தம்பி இங்கேயா இருக்கான். அவன் கஸ்டம் ஆபீசர், ஒரு ஸ்பெஷல் ப்ராஜெக்டுக்காக ஃபாரின் போயிருக்கான். இந்த நேரத்துல எந்த கண்ட்ரில எந்த கப்பல்ல இருக்கானே தெரியாது. அவனுக்கு மெசேஜ் அனுப்புறது அவ்வளவு சுலபம் இல்ல. அப்படியே அனுப்புனாலும் அவனுக்கு ரீச் ஆகுறது ரொம்ப கஷ்டம். ரீச் ஆனாலும் அவனால கண்டிப்பா நாளைக்கு கல்யாணத்துக்கு வர முடியாது. சரி, அவரை விடுங்க, மாமா இருக்காருல்ல. நேத்து வரைக்கும் அவர் இங்கதான்ப்பா இருந்தாரு. ஏதோ வேலை விஷயமா டெல்லி வரைக்கும் போயிருக்காரு. வரதுக்கு 10 நாள் ஆகும்னாரு. திடீர்னு இப்ப இன்ஃபார்ம் பண்ணி எப்படி நாளைக்குள்ள அவர் வர சொல்ல முடியும்? சரி, அண்ணனுக்கும் அப்பாவுக்கும் போன்லயே செய்தியை சொல்லிடலாம். அவங்க எங்களை போன்ல வாழ்த்தினாலே போதும். என்னம்மா கவிதா இவ்வளவு அலட்சியமா பேசுற? அப்பாவும் தம்பி எல்லாமே எப்படிமா கல்யாணத்தை நடத்துறது? வேணும்னா நீங்க கல்யாணத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுங்களேன். சாரிண்ண, இந்த கல்யாணத்துக்காக நான் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். இதுக்கு மேலேயும் அதை தள்ளி போட்டா கல்யாணம் நடக்கிறதுக்குள்ள ஏதாவது நடந்து மறுபடியும் கல்யாண நாள் தள்ளி போயிடும். அதனால ரிஸ்க் எடுக்க நான் விரும்பவே இல்லை. என்ன ஆனாலும் நாளைக்கு என் கல்யாணம் நடக்கும். கவிதா அப்படி பேசுறது உங்களுக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கும். ஆனா வேற வழி இல்லை, தப்பா எடுத்துக்காதீங்க. என்ன மாப்பிள்ள நீங்க இப்படி பேசுறீங்க? எங்களுக்கு உங்க 2 பேர் மேலே எந்த வருத்தமும் கிடையாது. என்ன அப்பாவும் தம்பியும் கல்யாணத்துல கலந்துக்க முடியலன்ற வருத்தம் தான். சரி விடுறா. அவங்க வீட்டுல பெரியவங்க எல்லாம் முடிவு பண்ணி தான் அதை ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. நாம அதை மாத்த வேண்டாம். நாளை கல்யாணத்துக்கு நம்ம சைட்ல என்ன செய்யணுங்கிறத மட்டும் பார்ப்போம். அதில் எந்த சிரமமும் நீங்க பட தேவையில்லை. கோயிலை வச்சு சிம்பிளா தான் பண்ண போறோம். அதனால நீங்க வந்தா மட்டும் போதும். மாப்பிள்ள, கல்யாணத்தை தான் அவசரப்பட்டு உடனே வச்சிட்டீங்க. இது மண்டபம் பிடிச்சி கொஞ்சம் கிராண்டா பண்ணிருக்கலாமே. அண்ணே, எங்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே எங்களுக்கு கல்யாணம் நடந்துடுச்சு. இந்த கல்யாணம் ஒரு அங்கீகாரத்துக்காக தான் பண்றோம், அவ்வளவுதான். அதை எதுக்கு தேவையில்லாம ஆடம்பரமா பண்ணணும்? ஆமாண்டா, கவிதா இப்ப இருக்கிற நிலைமையில கல்யாணம் எப்படி நடந்தா என்ன? இவளுக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா சரி. கரெக்டா சொன்னீங்கம்மா. சரி கவிதா, டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாமா? சரி இருங்க மாப்பிள்ள, சாப்பிட்டுட்டு போலாம். இல்ல, இனிமேல் தான் பர்ச்சேஸ் வேலை பார்க்க வேண்டியது இருக்கு. பர்ச்சேஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போக சரியா இருக்கும். அதனால கிளம்புறோம். நாளைக்கு காலையில ரெடியா இருங்க, நாங்க வந்து பிக்கப் பண்ணிக்கிறோம். வரேன். வர மச்சான். சரி. இவ வாழ்க்கையை இவளே கெடுத்துக்கிட்டாளோன்னு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். எப்படியோ சாமர்த்தியமா இருந்து இதுவரைக்கும் கொண்டு வந்துட்டா. இனிமேல் இவ வாழ்க்கையை காப்பாத்திக்கணுமேனு இப்ப ரொம்ப கவலையா இருக்குடா. சரிதாம்மா, ஒரு கவலை போச்சு, இன்னொரு கவலையை ஆரம்பிச்சிட்டியா? அம்மா, கவிதா ஏன் தங்கச்சி. அவ எந்த நேரத்துல எப்படி நடந்துகிட்டு தான் வாழ்க்கையை காப்பாத்திக்கணும்னு அவளுக்கு நல்லா தெரியும். நீ கவலைப்படாம சந்தோஷமா இரு. மது, உடம்பு எப்படி இருக்கு? சரி, சாப்பாடு சாப்பிட்டு அப்படியே மருந்து சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துக்க. யோ, என்ன பேஷண்ட்னே முடிவு பண்ணிட்டியா? மாத்திரை சாப்பிடு, ரெஸ்ட் எடுன்னு சொல்ற. டாக்டர் என்ன சொன்னாங்க?
அவளை இனிமே குடிக்கவே கூடாதுன்னு சொல்லுங்க. டாக்டருக்கு என்ன ஏதாவது சொல்லிட்டு இருப்பா, எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு இருக்க முடியுமா? என்ன பேசிட்டு இருக்க நீ? உன் உடம்புல ஒரு துளி ஆல்கஹால் கலந்தா கூட உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லிருக்காங்க. அது கூட மறந்துட்டியா நீ? நான் ஒன்றும் மறக்கல. குடிக்காம ரொம்ப நாள் உயிர் வாழறத விட குடிச்சிட்டு ஒரேடியா போய் சேர்ந்துடலாம். வெரி குட் மம்மி, அதான் என் பாலிசியும். அது என்னது அது, மாத்திரையும் கொடுத்துட்டு குடிக்கவும் கூடாதுன்னு சொன்னா அப்புறம் என்ன டாக்டர் அவ? அது நமக்கு தெரியாதா? மம்மி யூ டோன்ட் வரி, குடிக்கவும் சொல்லி மாத்திரையும் கொடுக்குற டாக்டரா பார்த்து நம்ம போறோம், ஓகேவா? அது என்னது அது, எனக்கு ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது. எல்லா டானிக்லயும் ஆல்கஹால் கலந்துருக்கு, ஆனா ஆல்கஹால் உடம்புக்கு கெடுதல்னு சொல்றாங்க. அப்படி உடம்புக்கு ஒத்துக்காத ஆல்கஹாலை எதுக்கு டானிக்ல கலக்கணும்? இந்த லாஜிக் உதைக்குது. ஏண்டா உனக்கு வேற தனியா சொல்லணுமா? ஒரு தடவை சொன்னா புரியாது. எப்படிடா எல்லா குடிகாரனும் தன் தப்ப நியாயப்படுத்துற மாதிரி பேசுறீங்க? நெகட்டிவா யோசிக்கிறதுக்கு யூஸ் பண்ற அறிவை ஏண்டா பாசிட்டிவா யோசிக்கிறதுக்கு யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க? இப்ப சொல்றேன்டா, இனிமே நீயும் சரி உங்க அம்மாவும் சரி இந்த வீட்டுல யாரும் குடிக்க கூடாது. என்ன டாடி, அம்மாக்கு தானே உடம்பு சரியில்லை, அவங்க தானே குடிக்க கூடாது, என்ன ஏன் டாடி சொல்றீங்க? உடம்பு சரியில்லாம போனாதான் உனக்கும் புத்தி வருமா? வயசுல நீ ஆடுற ஆட்டத்துக்கு எல்லாத்துக்கும் உடம்பு ஈடு கொடுக்கும். வயசானதுக்கு அப்புறம் உடம்பு ஆடி போயிடுண்டா. அப்ப நீ என்ன கத்துனாலும் கதறினாலும் அந்த வேதனையில இருந்து மீள முடியாதுடா. கடைசி வரைக்கும் அந்த வலியை அனுபவிச்சுட்டு சாக வேண்டியதான். டாடி, இப்ப நீங்க என்ன குடிக்க விடல, அந்த வேதனை வலியை நான் இப்பவே அனுபவிப்பேன். தயவுசெய்து என்ன குடிக்க விடுங்க டாடி. நீ சொல்ற வலி நீயா நினைச்சுக்கிற வலி. குடிக்கிறத விடுறது ஆரம்பத்துல கஷ்டமா தான் இருக்கும். விட்டதுக்கு அப்புறம் உனக்குள்ள ஒரு சந்தோஷமும் நம்பிக்கையும் வரும் பாரு. அப்பதான்டா நான் சொல்றது உனக்கு புரியும். ஐயோ டாடி, இப்ப நீங்க எனக்கு எது சொன்னாலுமே புரிய போறது இல்ல டாடி. என் குறிக்கோளே இப்ப நான் குடிக்கணும். அட்லீஸ்ட் என்ன கொஞ்சமாவது குடி கொடுங்க டாடி. முடியாதுடா. நீ குடிச்சா உடனே அவளுக்கும் குடிக்கணும்னு தோணும். முதல்ல அவளை பார்த்து நீ கெட்ட, இப்ப உன்னை பார்த்து அவ கெட்ட அழிஞ்சு போகணும். இதுக்கப்புறம் இந்த வீட்டுல யாராவது குடிச்சிங்க, நடக்கிறதே வேற. டாடி, எதுக்கு ஏன் டாடி அங்கெல்லாம் திறக்கறீங்க? டாடி, ப்ளீஸ் டாட். ஓகே டாடி, இன்னைக்கு மட்டும் எல்லாத்தையும் வெளியில கொண்டு போய் தூக்கி போட போறேன். டாடி ப்ளீஸ், அதெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க டாடி, அதெல்லாம் காஸ்ட்லி டாடி. டாடி சபாஷ் டாடி, நல்ல காரியம் பண்ணாரு. ஓட்டே போடி. மம்மி, யாருக்கும் தெரியாம கட்டிங் கிட்டிங் ஒளிச்சு வச்சிருக்கீங்களா? முத்தழகி, சீக்கிரம் வாமா. இருக்கீங்க, வாங்க போலாம். ஏண்டி, எவ்வளவு நகை வச்சிருக்க? கல்யாணத்துக்கு போறோம், ஒரு நல்ல வர வேணாம்? என்னங்க திடீர்னு கல்யாணம் வந்ததும் கை கால் ஓடல, கோவிலுக்கு போற மாதிரியே இருக்கு, கல்யாணத்துக்கு போற மாதிரியே இல்ல. என்னடா நீ இன்னும் ரெடி ஆகலையா? நான் வரலண்ணே. ஏன்? இல்லண்ணே, எனக்கு கல்யாணத்துக்கு வரக்கு ஆசைதான். ஆனா வள்ளி வரானே, திடீர்னு கல்யாணம் வச்சனால அண்ணியும் கல்யாணத்துக்கு வராங்க. ஹோட்டலுக்கு லீவும் விட முடியாது. நான் ஹோட்டலுக்கு போயிட்டு முடிச்சா வந்துடுறேண்ணே. எல்லாரும் ஒரு முடிவு எடுத்துட்டு தகவலை என்கிட்ட சொல்லுங்க.
அதுக்கப்புறம் நான் என்ன சொல்றது? என்னமோ ஏதாவது பண்ணுங்க. அப்பா நிக்கிற போச பார்த்தாலே தெரியுது கல்யாணத்துக்கு வர மாட்டாருன்னு. என்னப்பா நீங்களும் வரலையா? கல்யாணத்துக்கு நான் வந்தா மனசார ஆசீர்வாதம் பண்ணணும். நான் இவங்க 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ணும்போது அமுதா தான் என் கண்ணு முன்னாடி தெரியுவா. அப்புறம் எப்படி நான் மனசார ஆசீர்வாதம் பண்ண முடியும்? நீங்க கிளம்புங்க, நான் வீட்டிலே இருக்கேன். அப்பா, அமுதா பத்தி யோசிக்கிறீங்களே, என்னை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களாப்பா? எனக்கும் அமுதாவுக்கும் நடந்த கல்யாணம் ஒரு ஆக்சிடென்ட்ப்பா. அந்த கல்யாணத்தில் எனக்கு விருப்பமே கிடையாது. எல்லாரும் கட்டாயப்படுத்துறதுனால தான் அந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிட்டேன். அப்ப கவிதாவும் தான் பாதிக்கப்பட்டா. அன்னைக்கு எனக்கும் கவிதாக்கும் நடக்க வேண்டிய கல்யாணம் இவ்வளவு நாள் தள்ளி போய் நடக்குது. இப்ப போய் வரமாட்டேன்னு சொல்றீங்களேப்பா, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? மணியரசு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நியாயம் இருக்கும். உனக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவளை வேண்டான்னு தூக்கி எறிகிறது என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு தான். அந்த தப்பை என்னால் தடுக்கவும் முடியல, தப்பு பண்ண அவனை தண்டிக்கவும் முடியல. என்னோட எதிர்ப்பை காமிக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரே வழி இந்த கல்யாணத்துக்கு வராம இருக்கிறது தான். அவரை விடுங்க மாமா. எனக்காகவாவது இந்த கல்யாணத்துக்கு வரக்கூடாதா? இந்த வீட்டில் நான் எல்லாம் ஒரு ஆளாமா? நான் வந்து என்ன ஆக போகுது? அதுதான் பெரிய மனுஷங்கள்லாம் வர்றாங்கல்ல. எப்படியோ நீ நினைச்சத நடத்திட்ட, சந்தோஷமா போயிட்டு வாமா. அதுக்கு இல்ல மாமா, நீங்க வந்து எங்களை நீ என்ன கூப்பிட்டாலும் அவர் வரப்போறது இல்ல, அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப கூப்பிட்டு இருக்க? ஏமா நாங்களாம் தான் வருமே, வராதவங்களே கூப்பிட்டுக்கிட்டு வாங்க கல்யாணத்துக்கு போலாம், டைம் ஆகுது. சரிங்க, கிளம்பு நான் போயிட்டு வந்துடுறேன். இந்த கருமத்தையெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் இன்னும் உயிரோட இருக்க வேண்டியிருக்கு. ஓம் இரண்டவர்ணாமரிணீம் சுவர்ணரஜதஸ்வஜாம் சந்திராமிரண்மயீம் லக்ஷ்மீம் ஜாதவேதோ மனாபஹம் ராமாபகஜாதவேதோலஸ்மீமணபதாவினீம் யஸ்யாம் இரண்யம் விந்தேயும் காமஸ்வம் புருஷாணஹம் அஸ்வபூர்வாமதமத்யாமஸ்கிநாதப்பிரபோதினீம் சகம் தேவேவோ வயஸ்ரீமா தேவி சுஷதாம் காம் தோஸ்தாம் இரண்டவர்ணாமராஜுலங்கிம் பிரப்தாம் சர்ப்பஜந்தேம் தஸ்மே சுஷிதாமத்மவர்ணாந்தாம் யோபவஜேஸ்ரிகம் ராஜுலங்கிம் பிரியம் லோகே தேவஜுஷ்டம் தாராம் தாம் பத்மனீம் சரணமஹம் பிரபத்கே லக்ஷ்மீர்மே நிஷ்டதாம் வர்ணே ஆதித்யவர்ணே தபசோதி ஜாதோ வனஸ்பதித்தவ விக்ஷதோர் வில்வஹ தஸ்தபலாண்டபஷாணுதம் மாயாந்தராயா ச வாயா லக்ஷ்மீः உபைதுமாம் தேவதே கீர்த்திஸ்தமணிநாசः ராதுர்பூதோஸ்தி ராட்டாஸ்மின் கீர்த்தனிதம் ததாது மே சுத்ருபாசாமலா ஜேஷ்டாம் லக்ஷ்மீம் நாஸ்யாம்யஹம் அபோதிம் சம்பஜம் கட்டிமலம் ஓம் மாங்கல்யம் தந்து நானேனாமவதீவன ஏதுனாம் கண்டே பத்ராணி சுபேக சுபதாம் சுபம் மாங்கல்யமுகூர்த்தோ அஸ்து சுப்ரஜஸ்திரமஸ்து அயமுகூர்த்த சுபமுகூர்த்தோ அஸ்து தனம் தானியம் தார தார தாரா தார தார தாரா என்னதான் நீங்க எல்லாம் கவிதாவை உங்க வீட்டுல ஏத்துக்கிட்டாலும் என் மனசுக்குள்ள கவலை இருந்துகிட்டே இருந்தது. இப்பதான் கவலை போய் நிம்மதி வந்திருக்கு. நீங்க என்ன ஒரு தடவை கை நீட்டி அடிச்சிட்டீங்க. அதுல இருந்து உங்களை பத்தி நான் தப்பாவே நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு நீங்க கொடுத்த வாக்கை காப்பாத்திட்டீங்க. ஊர் அறிய என் தங்கச்சிக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டீங்க. உண்மையிலேயே உங்களை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். கவிதா, அண்ணா நீ காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. எதுக்கு இதெல்லாம்? காலில் விழுந்தாதான் ஆசீர்வாதமா? என் ஆசீர்வாதம் அவங்களுக்கு எப்பவுமே உண்டு. என்ன மாப்பிள்ள அப்படி சொல்லிட்டீங்க? உங்க பெருந்தன்மைக்காக நடைமுறையை மாத்திக்க முடியுமா?
சின்னவங்க எப்பவுமே அடக்கமா இருக்கணும்னு தான் பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க சொல்லுவாங்க. இப்போதைக்கு நீங்க 2 பேர் தான் ஜோடியா இருக்கிற பெரியவங்க. முத்தழகி போய் மாப்பிள்ளை பக்கத்துல நில்லுமா. வா இப்படி வா. வா கவிதா. போங்கம்மா, போய் ஆசீர்வாதம் வாங்குங்க. போங்கம்மா. கவிதா தான் வீட்டுல எனக்கு எப்பவுமே சரிக்கு சரியா நிப்பாளு. அதனாலதான் காலில் வேணுமான்னு யோசிக்கிறா. ஓஹோ, என்ன கவிதா, இவங்க சொல்றது உண்மையா? இவங்க இல்லைன்னா இந்த கல்யாணமே நடந்திருக்காது. வாங்க, வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. சொல்றேன்ல. நல்லா இருங்க, நல்லா இருங்க. நீங்க 2 பேரும் போராடி கல்யாணம் பண்ணிருக்கீங்க, அது பெரிய விஷயம் இல்ல. இதே மாதிரி பாசத்தோட கடைசி வரைக்கும் ஒற்றுமையா இருக்கணும். பெரியவங்களை அனுசரிச்சு வாழ்ந்தீங்கன்னா அவங்க ஆசீர்வாதத்திலேயே நீங்க நல்லா இருக்கலாம். எழுந்துருங்க. எழுந்துடுறா. அப்புறம் சாப்பாடு இன்னும் வரலையா மாப்பிள்ள? இருங்க, போன் பண்ணி கேட்டுக்கிறேன். ஹலோ, நான் தான் பேசுறேன். சாப்பாடு வருதா இல்லையா? யார் இது? உங்களுக்கு வேண்டப்பட்டவங்களா? வேண்டப்பட்டவங்கலாம் இல்ல, எங்க வீட்டுக்காரர் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில வேலை பாக்குறாங்க. ஓ, என்னங்க? ஹலோ சார். ஓ, கல்யாணம் முடிஞ்சிருச்சா? இருங்க ஒரு நிமிஷம் சார். ஏய் அக்கா, நல்லா இருக்கீங்களா? ஹாய் ரத்னா. சாரி, லேட்டா வந்துட்டேன் போல. ஹாப்பி மேரிட் லைஃப். தேங்க்ஸ். இவங்க தான் உங்க அண்ணனுக்கு இப்ப ரைட் ஹேண்ட் மாதிரி. அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமானவங்க. என்ன சொல்ற? இவங்களுக்கும் எங்க அண்ணனுக்கும் என்ன சம்பந்தம்? இவங்க உங்க அண்ணன் கம்பெனில தான் வேலை பாக்குறாங்க. ஆமா, இவங்க டேலண்ட் உங்க அண்ணனுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனால இவங்களுக்கு நிறைய சலுகைகளை கொடுத்து நல்லபடியா வச்சிருக்காரு. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நான் கரெக்டா இவங்கள பார்க்க வேண்டிய இடத்துல எல்லாம் பார்த்துட்டேன். அத வச்சுதான் சொல்றேன். ஸ்னேகா சார், கன்ஸ்ட்ரக்ஷன்ல நிறைய வேலை இருக்கு. நீ இங்க வந்த? உன்னை கல்யாணத்துக்கு வர சொல்லியே? அது சார், நான் ஆக்சுவலா கல்யாணத்துக்கு வரணும்னு வரல சார். இதோ செக், ஒரு செக்ல நீங்க சைன் பண்ணாமலே வந்துட்டீங்களா? அதை இன்னைக்கு கொடுத்தாகணும். அதனாலதான் வந்துட்டேன். ஏமா, செக்குல கையெழுத்து வாங்க வந்த மாதிரி தெரியலையே. பட்டு புடவை, நகை இதெல்லாம் பார்த்தா கல்யாணத்துக்கு வந்த மாதிரியே இருக்கே. அதானே, சொந்தக்காரி நானே இவ்வளவு சிம்பிளா வந்திருக்கேன். நீங்க நகையா அடிக்கிட்டு வந்திருக்கீங்க. அது அக்கா, ஆக்சுவலா உண்மை சொல்லணும்னா நான் கல்யாணத்துக்கு வரதாவே இல்ல. நேத்திக்கு சார் பேச்சுவாக்குல கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருந்தாரா, அதுக்கேற்ற மாதிரி செக்ல வேற சைன் பண்ண வேண்டியிருந்தது. வந்துதான் ஆகணும். சும்மா சாதாரணமா வர முடியாது இல்லையா? ஸோ ஃபங்க்ஷனுக்கு வர மாதிரி வரலாமேன்னு தான் இப்படி கிளம்பி வந்தேன். சரி சரி, இப்படி வா. எந்த செக்ல கையெழுத்து போடணும்? இதோ வரேன் சார்.
செக்கில் நீ கையெழுத்து வாங்க வரலன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எதுக்கு வந்த உண்மையை சொல்லு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.